அந்த மேட்சை பார்த்தா எனக்கு ஹர்திக் பாண்டியா மேலே ஒரு கிரேஸே வந்தது. இருக்கு, இவரால் கேப்டன் பண்ண முடியுமா? ஹி இஸ் a good player, but is he good enough to bring an entire team அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போய் கப் அடிச்சார். ஹாய் காய்ஸ், இது நான் உங்கள் ரிஷி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வராரா அப்படின்ற ஒரு பார்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஹர்திக் பாண்டியா வந்து ஆல்ரெடி நல்லா விளையாடலை மும்பை இந்தியன்ஸில். அவரை தூக்கிட்டு வந்து நீங்கள் சிஎஸ்கேயில் போகலான்னு இப்படி தான் நீங்கள் வந்து ஹைப் பண்ணுவீங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ தான் நீங்கள் ஹர்திக் பாண்டியா பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி வீடியோவை நம்ம வந்து 4ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று, ஹர்திக் பாண்டியா என்ன மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார், என்ன மாதிரியான ஒரு பிளேயர் இன் ஐபிஎல் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதோட முக்கால்வாசி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம்னா, வாட் கேன் ஹீ பிரிங் இட் டு சிஎஸ்கே அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, சிஎஸ்கே அண்டு அவங்களோட பிளேயர்ஸ் அவங்க எப்படி சூஸ் பண்ணியிருந்திருக்காங்க இது வரைக்கும், அண்ட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு இன் வேரியஸ் பிளேசஸில் அப்படின்றது, அண்ட் ஆல்சோ சில இடங்களில் எப்படி தவறி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். மூணாவதாக 2027 ஐபிஎல்லே எப்படி இருக்க போகுது. நாலாவதாக நம்மளோட அடுத்த கப்பை எடுக்கிறதுக்கும் எம்எஸ் தோனியோட லாஸ்ட் மேட்ச் விச் as he said ஐபிஎல்ல வந்து ஒரு சென்னை மேட்ச்சில் ஆடுவேன் அப்படின்னு சொன்னதையும் நடக்குமா நடக்காதா, இந்த 4 விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ பிளேயராக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ இருக்கிற லாஸ்ட் வேர்ல்டு கப் வரைக்கும் ஹி ஹாஸ் பீன் அன் ஐகானிக் பிளேயர். அவர் விளையாண்டு கொடுத்த நாக்காக இருக்கட்டும், அவர் அந்த லாஸ்ட் ஓவர் டிஃபெண்ட் பண்ணது, 16 overs இந்த லாஸ்ட் ஓவர் டு டிஃபெண்ட் இஸ் நாட் அ சிம்பிள் திங். ஏன்னா when you have a Miller the killer on the side, and South Africa has played very beautiful cricket, all over dominating cricket அவங்களும் விளையாண்டுருக்காங்க. அவங்க லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. 16 overs அட் த டைம் பவுலருக்கு தாங்க ப்ரெஷர். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம், 16 ஓவரை ஈஸியாக இது பண்ணலான்னு. ஆனால் ஜஸ்ட் 2 to 3 boundaries and the match is over. அந்த மாதிரி டைம்லேருந்து he has pulled it back, he has brought the World Cup to us, and back to back அவங்க அடிச்சிருக்காங்க. And also he has been proven to be a very good all-rounder. கிரிக்கெட்லேயே வந்து now he is ICC all-rounder நம்பர் 1 அவர். ஓகேவா? ஸோ அவரோட பவுலிங்லேயும் சரி அண்ட் பேட்டிங்லேயும் சரி ஈக்குவலாக அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். நான் கம்மிங் டு ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா he has been found out. ஒரு சின்ன பிளேயராக, ஒரு யங் பிளேயராக வந்து அவனை ஸ்கவுட் பண்ணாங்க, மும்பை இந்தியன்ஸில் எடுத்தாங்க. he has been having ups and downs in the starting of his career. ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் ரிமெம்பரன்ஸ் எப்போ அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன் 2019 போயிட்டுருக்கு. ஸோ 2018 சிஎஸ்கே கப் அடிச்சிச்சு, அண்ட் 2019 we were also coming similar, and நம்ம ஆக்சுவலி till ஃபைனல்ஸ் வரைக்கும் போனோம். பட் தென் மும்பை இந்தியன்ஸ் ஹேட் அ பெட்டர் சான்ஸ். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். பட் ஸோ அந்த மாதிரி ஒரு டாமினேட்டிங் மும்பை ஹூ ஹேஸ் வான் த ஐபிஎல் கப் 2019 வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பிளேயர்ஸ் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்குவாட்லேயுமே ஹர்திக் பாண்டியா இருந்திருக்காரு. ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, there's a match between மும்பை இந்தியன்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அவங்க ஒரு சம்வேர் அரௌண்ட் 230+ runs அடிச்சிட்டாங்க. ஸோ அப்போல்லாம் 2019 200+ runsலாம் ரொம்ப பெரிய ஸ்கோர் தான். இப்போ தான் வந்து சன்ரைசர்ஸ், பஞ்சாப் அவங்களாம் வந்து 260, 270, 280, 300 நம்ம இந்த கிரிக்கெட் கேம்ஸில் ஆடுற மாதிரி அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. விட்டா 400, 500 அடிப்பாங்க போல். ஸோ அப்போல்லாம் 200+ வந்து ஒரு பெரிய ஸ்கோர். ஸோ அந்த ஸ்கோரை அவங்க நோக்கி போகும்போது என்ன மாதிரி ஆடணும் அப்படின்னும் போது, அப்போ பவர் பிளேயிலே பெட்டராக ஆடணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. பட் தென் குவிக் விக்கெட்ஸ் போகுது. ரோஹித் சர்மா ட்ரை பண்ணுறாரு, பொலார்ட் ட்ரை பண்ணுறாரு, தென் இட்ஸ் கோயிங் ஆன், பட் நத்திங் இஸ் ஸ்ட்ரைக்கிங் அவுட். அப்போ தாங்க ஹர்திக் பாண்டியா வராரு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஹஸ் பின் தட் ரொம்ப ஒல்லியான, ரொம்ப ஒரு யங் guy who hasn't proved anything much. பட் ஓகே, ஹியர் அண்ட் தேர் ரஞ்சி ட்ராஃபியில் நல்லா விளையாண்டுருக்காப்புல, இன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா டேலண்ட்டை ஷோ பண்ணியிருக்காரு. எஸ், ஹி ஹேஸ் பொட்டென்ஷியல், பட் ஹி கோனா புல் இட் ஆஃப் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அண்ட் பெருசாக அவர் மேலே ஹோப் அன்னைக்கு டைமில் வந்து நிறைய பேருக்கு இல்லை. அதுதான் உண்மை. அவரோட ஃபேன்ஸ், அவரோட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவரை பற்றி தெரியும், பட் அன்னைக்கு பொட்டென்ஷியல் இல்லை. பட் அன்னைக்கு அவர் ஆடின நாக், நம்ம எப்படி வந்து ஒரு ஐபிஎல், ஒரு சிஎஸ்கே இன்னைக்கு கூட வந்து ஒரு வைபவ் சூரியவன்ஷி ஒரு 35+ பால்ஸில் வந்து 100 அடிக்கிறாரு. ஒரு அபிஷேக் சர்மா அடிக்கிறாங்க, ஒரு ஹென்ரிக் கிளாசன் அடிக்கிறாங்க, இஷான் கிஷான், மோஸ்ட் ஆஃப் த சன்ரைசர்ஸோட டாப்
டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், ஈஸியாக வந்து ஸ்ட்ரைக் ரேட்ஸ் 200, 300, பிரியான்ஷ் ஆர்யா 300+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாங்கன்னும் போது எல்லா வாட்டியுமே the one name we always bring up is the 25 balls 87 runs சுரேஷ் ரெய்னா. அது வந்து ஒரு டிமானிக் ஆன ஒரு இன்னிங்ஸ் அது. ஸோ 2014 அகேன்ஸ்ட் பஞ்சாப் அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக விளையாண்டாங்க. ஆக்சுவலி அந்த மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பஞ்சாப் வாஸ் ஹேவிங் அ வெரி பிக் ஸ்கோர் நம்ம மேலே போட்டிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேமை நம்ம தோற்று போனோம் சிஎஸ்கே. பட் அது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட்னால தான். இல்லைன்னா சுரேஷ் ரெய்னா கூட கன்வெர்டட் இன்டு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஈவன் மோர் அண்ட் நம்ம கண்டிப்பாக அந்த மேட்சை ஜெயிச்சிருக்க வாய்ப்புகள் நிறையா இருந்தது. எஸ், ஸோ அந்த 25 பால்ஸில் 87 ரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு அன்ஃபர்கட்டபிள் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, என்னோட இதுலேருந்து சொல்லணும்னா அந்த 34 balls 91 ரன்ஸ் தாங்க. அந்த டைமில் 34 balls 91 ரன்ஸ்லாம் ரொம்ப பெருசுங்க. அவர் அடித்தது 9 6s அடித்தார்னு நினைக்கிறேங்க. எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். ஸோ அந்த மேட்சை பார்த்தா எனக்கு ஹர்திக் பாண்டியா மேலே ஒரு கிரேஸே வந்தது. ஓ மை காட், இப்படி ஒரு பிளேயர் he has so much of potential, ஒரு பிக் ஹிட்டராக இருக்காரு அப்படின்னு சொல்லி. அண்ட் அதுக்கப்புறம் த்ரூ அவுட் 2019 கப் அடித்தாங்க. அதுக்கப்புறம் 2020 திரும்பி மும்பை இந்தியன்ஸ் கப் அடித்தாங்க. ஸோ அண்ட் ஹி ஹஸ் பீன் அ மேஜர் பார்ட் ஆஃப் இட். அண்ட் அதுக்கப்புறம் ஃபார் சம் ரீசன் ஹி இஸ் கோயிங் அவுட் அண்ட் தென் குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி 2022 வந்து குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னு 2 டீம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது குஜராத் டைட்டன்ஸுக்கு கேப்டனாக வந்து ஹர்திக் பாண்டியா போகிறாரு. அப்படி போகும்போது தெர் வேர் பின் சோ மெனி ஆஃப் கொஷின்ஸ். அவர் மேலே வந்து நிறையா கொஷின்ஸ் இருக்குது. இவரால் கேப்டன் பண்ண முடியுமா? ஹி இஸ் அ குட் பிளேயர், பட் இஸ் ஹி குட் எனஃப் டு பிரிங் அன் என்டையர் டீம் அப்படின்னு. ஈவன் தோ அந்த டீமில் சுப்மன் கில், ஒரு சாய் சுதர்ஷன், டேவிட் மில்லர், ஷமி, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படின்னாலும் இஸ் கேன் ஹி கன்வெர்டட் இன்டு அன் கப் வின்னிங் டீம் அப்படின்னு சொல்லும்போது வெரி ஃபர்ஸ்ட் இயர்லேயே, கேப்டனான ஃபர்ஸ்ட் இயர்லேயே, அந்த டீமும் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போய் கப் அடித்தார். இதுக்கு முன்னாடி 2008 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன டைமில் ஷேன் வான் வந்து ராஜஸ்தானுக்கு ஃபர்ஸ்ட் கப் அடித்து கொடுத்தார். அதே மாதிரி ஹி ஹஸ் பீன் த ஃபர்ஸ்ட் கேப்டன் டு கோ டு ஃபைனல்ஸ் அண்ட் டு வின் த கப். ஸோ 2022 அவங்க வந்து குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணாங்க. தென் கம்மிங் அகேன் 2023 ஆல் த வே டு ஃபைனல் வந்தாங்க. நல்ல பிளே, நல்ல டாமினேட்டிங்கான கிரிக்கெட் ஆடிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் அது வந்து எப்படி சொல்லணும்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்கிறது ஒண்டர்ஃபுல் மெமரி ஆஃப் அ சிஎஸ்கே ஃபேன் அப்படின்னு சொல்லணும்னா 2023 கப்பு தான், ஐபிஎல் கப் தான். ஏன்னா 2018 கப் ஹஸ் பின் வெரி எமோஷ்னல். ஏன்னா 2016 and 17 we were not able to play. there were so many problems, rumors. இன்ன வரைக்கும் அதை பற்றி நிறையா பேசுகிறாங்க. பட் அந்த 2018 நம்ம கம்பேக் கொடுக்கும்போது so many people were trolling சிஎஸ்கே. ஆல்ரெடி அந்த 2 வருஷம் நடந்ததை பற்றி. அண்ட் ஆல்சோ டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 30-35+ இருக்காங்க. ஒரு டேடிஸ் ஆர்மி, ஒரு அங்கிள்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஓட முடியுமா, பண்ண முடியுமா, யார் அடிக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்படி தான் விளையாடணும், இதுதான் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து 2018 கப் அடிக்கும்போது எவ்வளோ எமோஷ்னலாக இருந்ததோ அதே மாதிரி என்ன கேட்டிங்க அப்படின்னா த ஆப்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி மேடுன்னு சொல்லுவாங்களா, அதாவது காட் வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருப்பார். எவ்ரி திங் கம்ஸ் கரெக்ட்லி டு தட் ஃபைனல். அந்த ஒரு எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு டைரக்டர் வந்து அந்த ஒரு கிராண்டான அந்த ஒரு ஐகானிக் ஒரு கிளைமேக்ஸை கொடுக்கணுன்றதுக்காக பர்ஃபெக்டாக எழுதின ஸ்கிரிப்ட் மாதிரி தான் 2023 கப் இருந்தது. நீங்கள் வந்து ஐபிஎல் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம், ஆனால் மழை பெய்யறதை நீங்கள் எப்படி ஸ்கிரிப்ட்னு சொல்ல முடியும்? மழை பெஞ்சு 2 நாள் மேட்ச் வந்து டிலே ஆகி அண்ட் தென் ஃபைனலி May 31 மார்னிங் 1:30 AM அந்த மேட்ச் முடிஞ்சுது. அண்ட் இட் வாஸ் எப்படி சொல்கிறது, என்னால் வந்து இன்ன வரைக்கும் அது வந்து எனக்கு கூஸ் பம்ஸ் தான் ஆகுது அதோட மேட்சை சொல்லும் போது. ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் டன் வெரி நைஸ்லி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ் அ வியூவராக நான் வந்து என்னோட டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது நான் நெகத்தை கடிச்சு துப்பிக்கிட்டு டென்ஷனில் இங்கிட்ட அங்கிட்ட நடந்துக்கிட்டு 4 வாட்டி டின்னர் சாப்பிட்டுட்டு சுற்றி திரியிறேன். அவங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஓகே பார்த்துக்கலாம், 15 ஓவரில் 175 ரன்ஸ்லாம் அடிச்சிடலாம்பா அப்படின்னு சொல்லி அம்பாட்டி, ராய்டு, தூபே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் and Conway has been one of the most good destructible openers for CSK. ஒரு மேத்யூ ஹைடன், ஒரு மைக்கேல் ஹசி, மெக்லம்னு எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் நல்லா விளையாண்டுருக்காங்க. அண்ட் அவங்களோட சக்ஸஸ் தான் வேர்ல்ட் கப்பை நம்ம அடிக்கிறதுக்கான ஒரு பார்ட்டாகவும் இருந்திருக்கு. ஸோ இப்போது அவங்க 2 பேரும் நல்லா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து we are going to ராய்டுவோட
எக்ஸ்ட்ராடினரி நாக் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் தோனி இறங்குறாரு. ஆக்சுவலி தோனி இறங்கும்போது தோனி ஒரு 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 1 or 2 பால்ஸ்ல ஹி இஸ் கெட்டிங் அவுட். ஸோ பீப்புள் ஆர் லைக், ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டே இருக்குது, பால்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. நம்ம அந்த டைமில் ஜடேஜா வராரு. தூபே ஆல்ரெடி ஒரு பக்கம் வந்து மேட்ச் சேவிங் நாக் அடிச்சுட்டு ஒரு 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 50 போட்டுட்டு ஹி இஸ் பீன் தேர். அண்ட் தென் ஜடேஜா கம்ஸ் இன். ஒரு 6 ஆச்சும் போகலை அப்படின்னா ஆல்ரெடி மேட்ச் இஸ் க்ளோஸ்ட். இதுக்கு மேலே நினச்சி பார்க்க முடியாது. அப்படின்னும் போது பர்ஃபெக்டாக அவர் 1 ரன் அடித்தாலும் 2 ரன் அடித்தாலும் டாட் பால் வச்சுட்டாலோ அவுட் ஆகிட்டாலோ எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். அந்த இயர் ஃபுல்லாக நம்ம போராடினது எல்லாமே, அந்த ஒரு 3 months ஆஃப் ஹார்ட் ஒர்க் would have been nothing. அந்த பாயிண்டில் நிற்கிறோம். அங்கிட்டு தோனி இருக்கார். அவர் இப்படியே குனிஞ்சு இப்படியே உட்காந்துருக்காரு தோனி. அண்ட் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளும் வந்து ஒரு 1 day கிட்ட ஒரு ஃபைனல்ஸ்க்காக நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படின்னும் போது அந்த லாஸ்ட் பால் அவர் அதே யாக்கரை ட்ரை பண்ணுறாரு. பட் இந்த டைம் அவர் சொல்கிறோம், பட் அந்த மொமெண்ட்டில் அடித்தோடனே ஜடேஜா நோஸ் திஸ் இஸ் ஹவு அ பர்ஃபெக்ட் வெல் ரிட்டன் காட்ஸ் பிளான் ஃபேர்வெல் குட் ஹவ் பீன் ஃபார் எம்எஸ் தோனி. ஸோ அதனால தான் இதை நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும், தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மெமரி தான் இந்த சிஎஸ்கே வின்னிங் த 2023 IPL. ஸோ அந்த டைம்லையும் ஆப்போசிட்டில் இருந்த பிளேயர், இப்போ இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, அந்த டைம்லையும் ஆப்போசிட்டில் இருந்த கேப்டன் இஸ் பீன் ஹர்திக் பாண்டியா. அண்ட் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அதை ஈஸியாக அந்த கப்பை எடுத்து கொடுக்காம நம்மளை வந்து போராட வச்சு, நம்மளை வந்து ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் பால் வரைக்கும் ஹோப்பை வந்து கொடுத்துடாமல் வச்சு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தது தான் ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ பிளேயர். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான மொமெண்ட் என்னென்னா, அந்த டைமில் அவர் வின் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து ஜடேஜாவை அவர் தூக்குனது, அதுக்கப்புறம் கேமராவில் சைன் போட்டது இருந்தாலும் there was a very beautiful thing happened. ஹர்திக் பாண்டியாட்ட வந்து ஹர்ஷா போக்லே கேட்குறாரு, ஸோ அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க உங்களை சிஎஸ்கே, ஸோ என்ன நினைக்கிறீங்க, ஹவ் வாஸ் இட், எங்கே தப்பாக போயிடுது, ஹவ் யூர் ஃபீலிங் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ ஹர்திக் பாண்டியா வந்து could have said anything, என்ன வேணால் சொல்லியிருக்கலாம், நாங்கள் இந்த மாதிரி நல்லா விளையாண்டோம் லாஸ்ட் மினிட்ல, பட் தென் ஜடேஜா அவுட் ஸ்மார்ட்டட், ஆர் இவங்க நல்லா விளையாண்டாங்க, அவங்க நல்லா விளையாடல, என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். ஹீ சேட் இஃப் ஐம் லூசிங் டு ஹிம் ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ தோனி கிட்ட லூஸ் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஆக்சுவல் லூஸ் ஃபார் மீ, ஐம் ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னு சொன்னார். ஸோ இட் வாஸ் அ வெரி குட் திங். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு நீங்கள் வந்து பார்க்கும்போது கிரிக்கெட்டிங் திங்ஸில் வந்து விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், பீப்புள் ஐடலைஸ் பண்ணும்போது எம்எஸ் தோனியை பார்க்கும்போது பீப்புளுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரெஸ்பெக்ட் வருது. ஸோ வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 3 months ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ்க்கு வந்து லாஸ்ட் பால் வரைக்கும் நீங்கள் வின் பண்ணிடலான்னு இருக்கும்போது லாஸ்ட் பாலில் உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு பால்ல வந்து உங்கள்கிட்ட இருந்து அந்த இதை தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் எல்லாமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடந்தது. ஆனாலும் யூ ஹேட் த ஹார்ட் டு சே தட் இஃப் ஐ ஹாவ் டு லூஸ் டு ஹிம் ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்றது தான். அந்த மாதிரியான ஒரு ஹார்ட், அந்த மாதிரியான ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு சோல் தான் ஹர்திக் பாண்டியா. எம்எஸ் தோனி அண்ட் ஹர்திக் பாண்டியா ஆர் வெரி க்ளோஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஹர்திக் பாண்டியாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேயர் அப்படின்னும் தெரியும். ஸோ ஹிம் being there in CSK and potentially filling up the place of ஒரு எம்எஸ் தோனி. ஏன்னா நம்ம நல்லா பார்த்துட்டோம், லாஸ்ட் இயர் நம்மளுக்கு வந்து சஞ்சு சாம்சனை வந்து எடுத்தோம். we traded ஜடேஜா which in my perspective என்ன கேட்டிங்க அப்படின்னா ஜடேஜாவை கொடுத்தது ரொம்ப தப்புங்க. ஏன்னா ஜடேஜா ஹேஸ் பீன் தட் ஒன் ஐகானிக் பிளேயர் வி ஷுட் நாட் லெஃப்ட். அதாவது ஒரு எம்எஸ் தோனியை ட்ரேட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்களோ அந்த மாதிரி ஜடேஜாவையும் கொடுத்துருக்க கூடாது. அவரோட ரெஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் அவர் எவ்வளோ இயர் விளையாடுறாரோ அவர் வந்து கண்டிப்பாக இங்கே தான் இருந்திருக்கணும். பட் ஓகே, டன் இஸ் டன். அவர் இப்போ வந்து ராஜஸ்தான் போயிருக்கார், ராஜஸ்தானுக்கு நல்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. எனிவேர் ஹீ கோஸ் ஹீ ஷைன்ஸ். ஆஸ் அ பிளேயர் ஹீ இஸ் அ வெரி குட் பிளேயர், பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி. பட் ஜடேஜா இன் சிஎஸ்கே இஸ் அன் எமோஷன். ஸோ அதனால தான் அந்த ஃபேன்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் நம்ம வந்து என்ன நினச்சோன்னா, we need a replacement for Dhoni. So Sanju Samson, a wicket keeping batsman, will be the replacement. And yes, in the year, out of all those problematic things, சஞ்சு சாம்சன் ஹாஸ் பீன் அ குட் ஃபவுண்ட். ஓகேவா? அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக விளையாண்டுருக்காரு. அண்ட் அவர் வந்து எந்த மேட்ச்லலாம் பவர் பிளேயை தாண்டி போயிருக்காரோ 100% அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹி ஆல்சோ ஒன்ஸ் ஒரு 30+ பால்ஸில் ஹி ஹஸ் நாட் பீன் அவுட் அப்படின்னா till the 20th over ஆடி கொடுத்து 2 centuries, and he is the only player in 2026 IPL to get 2
செஞ்சுரிஸ். அது வந்து அந்த ஸ்டாட்ஸ்லாம் பார்க்கும்போது எவ்ரி ஸ்டாட்ஸ் ஹஸ் பின் டாமினேட்டட் பை அதர் டீம்ஸ்ன்னும் போது இந்த மாதிரி 1-2 ஸ்டாட்ஸில் பார்க்கும்போதும் அந்த 1-2 ஸ்டாட்ஸில் சிஎஸ்கே வந்ததுக்கு காரணமும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து சஞ்சு சாம்சன் தான். ஸோ அவரோட கிரிக்கெட் அவர் நல்லா விளையாண்டுருக்காரு. பட் ஸ்டில் இப்போ சிஎஸ்கே என்ன லேக் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஆன் தி அதர் சைட், ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காங்க, ஆயுஷ் மாத்ரே, இவங்கெல்லாம் டாப் ஆர்டரில் நல்லா விளையாண்டாலும் டுவர்ட்ஸ் ஏன் வந்து தூபே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல? வாட் இஸ் நட்ஜிங் தூபே? என்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்? ஏன் பயப்படுறாரு? ஏன்னா வந்தாலே ஈஸியாக 6-4 அப்படின்னு அடிக்கக்கூடிய பிளேயர். நெவர் சீன் தூபே பீங் வெரி ஸ்லோ அண்ட் ஆல். ஹி ஹஸ் பீன் ஆல்வேஸ் தட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவர்ஃபுல்லான நாக்ஸை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஹி ஹஸ் பின் ரெஸ்பான்சிபிள் பட் ஹி ஹஸ் நெவர் பின் ஸ்லோ. பட் இந்த சீசன் வி ஹவ் சீன் தூபே டு பி வெரி ஸ்லோ. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் ரொம்ப 150 பிலோ 100 அப்படின்லாம் இருந்திருக்குன்னும் போது என்னவா இருக்கும், என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீ இஸ் லேகிங் த சப்போர்ட் விச் ஹேஸ் டு கம் ஃப்ரம் த டவுன் ஆர்டர். அந்த ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவர் தான் ஃபினிஷ் பண்ணுன்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா ஆஃப்டர் தூபே தெர் இஸ் நோ பேட்ஸ்மேன். ஓகேவா? தூபேக்கு அப்புறமே வந்து ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் கிடையாது. எல்லாருமே ஒன்று ஆல்ரவுண்டர். அந்த இடத்த ஜேமி ஓவர்டன் 1 or 2 மேட்சஸில் ரொம்ப அழகாக பண்ணார். பட் ஸ்டில் couldn't put all the hopes on him. ஸோ அதனால தூபே ஹேஸ் டு டூ இட் அப்படின்னும் போது தூபே ஹேட் தட் ப்ரெஷர். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் வந்து தோனி ஹாஸ் பீன் தேர். அஃப்கோர்ஸ் இந்த லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் தோனி வந்து எல்லா மேட்சும் அடிக்கலை அப்படின்னாலும் ஹீ ஹேஸ் பீன் த ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். அந்த ஒரு 5 விக்கெட்டு போயிடுச்சு, 6 விக்கெட்டு போயிடுச்சுனாலே பொதுவாக ஒரு டீமில் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைப்பாங்க. நமக்கெல்லாம் வந்து 5 விக்கெட் போனால் தான் சந்தோஷம், ஏன்னா அப்போ தான் தலை இறங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஸோ அந்த ஒரு பர்சனும் சரி. அண்ட் அகெயின் ஆல்சோ ஜடேஜாவும் மிஸ்ஸிங். ஏன்னா ஜடேஜா ஆல்சோ ஹேஸ் பீன் எண்டிங் கேம்ஸ். நம்ம 2023 ஐபிஎல்லையும் பார்த்துருக்கோம். ஜடேஜாவும் தூபேயும் தான் பார்ட்னர்ஷிப் போட்டு முடிச்சாங்க அந்த கேமை. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபினிஷிங் பிளேஸ் வேணும், அந்த ஒரு 5th பேட்ஸ்மேன் ஒன்று வேணும். அண்ட் ஹி ஆல்சோ இப்போ நம்ம ஆல்ரெடி டூ மெனி பேட்ஸ்மென்ஸ் வச்சுருக்கோம். வி ஹேவ் சஞ்சு சாம்சன், வி ஹேவ் உர்வில் பட்டேல், வி ஹேவ் ஆயுஷ் மாத்ரே, வி ஹேவ் மேத்யூ ஷாட் ஆல்சோ பவுலிங் போட்டாலும் ஹி ஹஸ் பீன் குட் பேட்ஸ்மேன். அண்ட் தென் வி ஹேவ் தூபே, வி ஹேவ் சர்ஃப்ராஸ் கான். ஸோ இவ்வளோ பேட்ஸ்மேன் இருக்கும்போது ஆல்ரெடி சர்ஃப்ராஸ் கானை நம்ம வந்து இம்பாக்ட் பிளேயரில் வச்சுருக்கோம். ஸோ அகெயின் ஜஸ்ட் அ பேட்ஸ்மேன் வில் நாட் ஃபில் த பிளேஸ். வி நீட் அன் ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஜடேஜா இடத்தையும் ஃபில் பண்ணணும். அண்ட் பாசிபிளி also has to do the work of MS Dhoni அப்படின்னும் போது பர்ஃபெக்ட் கேண்டிடேட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேர்ல்டிலே பெஸ்ட் T20 ஆல்ரவுண்டராக இருக்கிற ஹர்திக் பாண்டியா ஒய் நாட்னு நான் கேட்குறேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஹர்திக் பாண்டியா in the squad of CSK for IPL 2027 will be a very perfect match. ஆனால் நாட் எக்ஸாக்ட்லி 2026 ஐபிஎல் ஸ்குவாடை அப்படியே எடுத்து ஹர்திக் பாண்டியா உள்ள வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எங்கே சேஞ்சஸ் பண்ணணும், என்ன பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட 2வது பார்ட். ஸோ இப்போ 2வது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் எல்லாருமே வந்து ஆல்ரெடி நெகட்டிவ்ஸை பற்றி பேசிட்டாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் ஹேஸ் நாட் டன் குட், இது பண்ணல அது பண்ணல, பவுலிங் ஹேஸ் பின் லீக்டு லிட்டில் பிட், ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க பட் பேசஸ் ஒழுங்காக பண்ணல, அன்ஷுல் கம்போஜ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் குட் பட் தென் செகண்ட் ஹாஃப் வாஸ் நாட் குட். இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். ஆனால் வாட் இஸ் த பாசிட்டிவ் திங்ஸ்? ஏன்னா ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டாக அவங்க எப்படி பேசுவாங்கன்னா என்ன பெட்டராக இருந்துச்சு, இந்த கயாஸ்லையும் என்ன நல்லா இருந்துச்சு, அந்த இதை எப்படி இன்னும் பெட்டராக ஆக்குறது, இப்போ அடுத்த வருஷம் எப்படி ஒரு ஸ்ட்ராங் பெட்டர் கம்பேக் கொடுக்குறது. ஏன்னா சிஎஸ்கே இஸ் நோன் ஃபார் ஹிஸ் கம்பேக்ஸ். ஏன்னா 2023 வந்து நீங்கள் கப் அடிச்சிங்க, பட் 2022 நம்ம குவாலிஃபை ஆகலை, 2020 குவாலிஃபை ஆகலை, ஆனால் 2021 நம்ம கப் அடித்தோம். ஸோ இட் ஹேஸ் பீன் அஃப்கோர்ஸ் நம்ம 2019 வரைக்கும் ஒரு டாமினேட்டிங் சைடாக இருந்திருக்கோம். எவ்ரி டைம் அது ஒரு சேயிங்கே இருக்குது, ஆல் தி அதர் டீம்ஸ் ஃபைட் டு கெட் டு த ஃபைனல்ஸ் டு பிளே அகேன்ஸ்ட் சிஎஸ்கே அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா 2019 வரைக்கும் இந்த லோவஸ்ட் டேபிள்லேயே நம்ம லோவஸ்ட்டாக இருந்த பாயிண்ட் வந்து 4th பாயிண்ட் தான். ஸோ 4th பிளேஸில் தான் நம்ம வந்து லோவஸ்ட்டாக இருந்திருக்கோம். பிகாஸ் எவ்ரி இயர் வி ஹவ் குவாலிஃபைட். பட் தென் 2020 இந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. பட் 2023 அப்புறம் கண்டினியூஸாக இப்போ 3 years 24, 25, 26 இந்த 3 வருஷமும் நம்ம குவாலிஃபை ஆகலை. அண்ட் ஆல்சோ ஹேஸ் பீன் கிவிங் அ பேட் பர்ஃபார்மன்சஸ். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மிக்சர் கிடைக்கல, என்ன மாதிரியான ஒரு இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்னோட பாசிபிள் ஸ்குவாட்ஸை நான் சொல்கிறேன். ஸோ ஆயுஷ் மாத்ரே has become a very important part of CSK. ஏன்னா ஒரு பிக் நாக் ஆடுறாரு, ஒரு நல்ல ஹை ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு, பட் ஆல்சோ இஸ் ரெஸ்பான்சிபிள். ஹீ நோஸ் ஹிஸ் ஷாட்ஸ் வெரி வெல். கண்ணை மூடிட்டு சும்மா சுத்தாமல் ஹி இஸ் வெரி குட். ஒரு பிரியான்ஷ் ஆர்யா பற்றி பேசுகிறோம்
ஒரு வைபவ் சூரியவன்ஷியை பற்றி பேசுகிறோம், ஒரு த்ருவ் பட்டேலை பற்றி பேசுகிறோம், ஒரு இந்த மாதிரி பிளேயர்ஸ் மாதிரி he will also go. அவரோட இன்ஜுரி மட்டும் இல்லைன்னா he would have definitely been in the orange cap ரேஸில் இருந்திருப்பார். ஸோ ஆயுஷ் மாத்ரேவை எடுத்துக்கோங்க, he will be in the striker end. ஸோ ஃபர்ஸ்ட் ஆயுஷ் மாத்ரே அண்ட் செகண்ட் there's no doubt சஞ்சு சாம்சன் கன்சிஸ்டண்ட்டாக சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் இவ்வளோ ப்ரெஷர் நடந்தாலும் அவரோட நாக் அவர் பெட்டராக ஆடி இருக்காரு. ஹியர் அண்ட் தேர் ஒன் ஆஃப் த 2 மேட்சஸ் எஸ் அவர் வந்து அந்த அவுட் கோயிங் பால்ஸை வந்து அந்த அவுட் ஸ்விங் பாலில் வந்து அட்டன் பண்ண பார்த்து அவர் டிப் ஆகி பின்னாடி போயிருக்கு. அது வந்து ஒரு அவுட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ரீப்ளே. ஒரு 4 மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பால் இப்படி கட் பண்ண பார்க்குறாரு, அது டாப்பேஜ் ஆகுது, பின்னாடி போய் விக்கெட் கீப்பர் பிடிச்சிடுறாங்க. ஸோ இதே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு இன்கமிங் இன்டு த பாடி டெலிவரிஸ் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. பட் சி எவ்ரிபடி ஹேஸ் த வீக்னஸஸ் ஹியர் அண்ட் தேர். அதை அவங்க எப்படி பெட்டராக ஆக்குறாங்க அப்படின்னு தான் இருக்குது. அப்போ ஏற்பட்ட நம்ம கிறிஸ் கெயிலை பற்றி பேசுகிறோம், ஒரு 175 ரன்ஸ் அடிச்சிருக்காரு T20 அப்படின்னும் போது அவருக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹீ ஹேஸ் நாட் மச் ஃபுட் ஒர்க், பட் அந்த பவர் இருக்குது, அந்த விரிஸ்டில் வந்து அந்த ஸ்விங் இருக்குது. அவர் வந்து அவர் ரீச் ஆகிடுவார் பாலுக்கு. நீங்கள் எங்கே போட்டாலும் அவர் பெரிய ஃபுட் ஒர்க் பண்ணி நான் பார்த்தது கிடையாது, பட் ஹீ கேன் ரீச் இட். அவரோட வீக் பாயிண்ட், அவரோட மைனஸை வந்து அவர் வந்து நல்லா கேப்டிவேட் பண்ணி அதை பெட்டர் ஆக்கி விளையாண்டுருக்காரு. பட் அதை வந்து டார்கெட் பண்ணி நிறையா பவுலர்ஸ் வந்து அவரை வந்து ஈஸி ஒரு பிஃபோர் 10 பால்ஸ்குள்ளே அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்கே இருக்கும்போது சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னும் போது சஞ்சு சாம்சன் இந்த இடத்துல லிட்டரலாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. பட் அதுவும் வந்து இன்னும் அவருக்கு கான்ஃபிடென்ட்டை நம்ம கொடுத்து அவருக்கு பெட்டராக நம்ம வந்து இது பண்ணோம்னா ஹீ வில் கோங்க. we do not have to touch him. he is a class player. அவரோட he has the form. வந்து எப்பயுமே சொல்லுவாங்க ஃபார்ம் வந்து டெம்பரவரி, கிளாஸ் இஸ் பெர்மனெண்ட். ஸோ he is a classic player. அவர் ஆடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆயுஷ் மாத்ரே, செகண்ட் வந்து சஞ்சு சாம்சன், தேர்ட் பிளேஸில் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து போன சீசன் என்னப்பா அது 2026 ஒன்றுமே ஆடல, ஹி ஹஸ் பீன் பிளேயிங் இன் 100 அப்படின்னும் போது ஒன்று என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா ருத்ராஜ் எப்படி வந்து நெவர் ரைட் ஆஃப் சிஎஸ்கே அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாடை எழுதக்கூடாதுங்க. ஏன்னா ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆஸ் அ சிஎஸ்கே பிளேயரா ஐ ஓ ஹிம் அ லாட். ஏன்னா 2020 இப்போ நீங்கள் 2026 பார்த்ததெல்லாம் ஒரு டவுன்ஃபாலே கிடையாதுங்க. 2020 பார்த்தது தான் உண்மையான டவுன்ஃபால். ஏன்னா 2019 வரைக்கும் சிஎஸ்கே தோற்று போவாங்களா, சிஎஸ்கேக்கு வந்து பிளே ஆஃப் போக முடியாதான்ற அந்த ஒரு பாசிபிலிட்டி எனக்கு தெரியாது. சிஎஸ்கே கூட தான் சிஎஸ்கே ஃபைனல்ஸ் போயிருமே அப்படின்னு தான் நான்லாம் பார்ப்பேன். நான் இந்த நக்கலாக இந்த மீம்லாம் போடுவோம்ல, எனக்கு கேட்கல பிகாஸ் வி ஆர் இன் டாப் ஆஃப் த டேபிள், அந்த ஒரு ப்ரைடோட தான் நம்ம சுற்றிருக்கோம். ஸோ MS தோனி ஹேஸ் மேட் இட் ஸோ ஈஸி ஃபார் அஸ். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஈஸியாக போயிடலாமே, பிளே ஆஃப்ஸ்க்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரி. 2020 கண்டினியூஸ் லாஸஸ் அண்ட் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகல, யாருமே ஆட மாட்டாங்க, இன்க்ளூடிங் MS தோனி. குடன் கன்வெர்ட், பவுலிங்கும் நல்லா இல்லை, நம்ம போட்டோம்னா அவங்க அடிக்கிறாங்க, பட் அதே பிச்சில் வி குடன் கன்வெர்ட் ரன்ஸ் அப்படின்னும் போது எப்படி வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் ஒரு யங் பிளேயர் ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்கிறாங்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 3 மேட்ச் வந்து ஹி இஸ் கெட்டிங் அவுட் இன் 1 ரன் 2 ரன் 3 ரன் போது என்னடா அது அப்படின்னா MS தோனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் ஹி இஸ் டெல்லிங் ஒரு போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவில் சொல்கிறாரு, nobody has the spark, nobody has the intent to play, யங்ஸ்டர்ஸ்லாம் பெட்டராக ஆடணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்னடா ஆச்சு, வாட் இஸ் டூமிங் சிஎஸ்கே, என்னடா நம்மளுக்கு வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி, என்னடா அது மதுரக்காரனுக்கு அந்த சோதனைன்ற மாதிரி யோசிக்கும் போது தான் ஹீ கேம்ங்க. 2020 எண்டில் செகண்ட் ஹாஃபில் he showed that 2021 will be us. 2021 ஸ்டார்ட் ஆகலைங்க, அதுக்கு முன்னாடியே ருத்ராஜ் காமிச்சிருக்காரு, நான் வரேன், ஐ வில் மேக் ஷுவர் சிஎஸ்கே கம்ஸ் பேக் அப்படின்னு. என்னதான் MS தோனி தான் போஸ்ட் மேட்ச்சில் பேசுவார் அப்படின்னாலும் அவரோட பேட்டால் அவர் அதை காமிச்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி 2021 வந்து he got the emerging player of the year, he got the orange cap, he has been the leading scorer, and then he also got the IPL cup. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மர் அவர் ரிவைவ் பண்ணாருங்க. அகெயின் 2023 நம்ம கப் அடிச்சதுக்கு காரணம் ருத்ராஜ் கெய்க்வாடோட எக்ஸ்ட்ராடினரி ஓப்பனிங் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அகெயின் ஆஸ் லைக் நம்ம எப்படி சஞ்சு சாம்சனை சொல்கிறோம், அஃப்கோர்ஸ் சஞ்சு சாம்சன் இஸ் மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் தென் ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தாலும். ஏன்னா அவர் இந்தியாவுக்காக நிறைய ஆடி இருக்காரு, ஹி ஹஸ் பீன் இன் த கேம் லாங்கர் தென் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னாலும்
ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் ஆல்சோ அ கிளாஸ் பிளேயர். அவர் என்றைக்குமே வந்து கசமுசான்னு டமால் டுமின்னு எங்கிட்ட சுற்றி அடித்து அவுட் ஆகி இல்லைன்னா அன்னெசரி ஷாட்ஸ் ஆடி நான் பார்த்து அவுட் ஆகி பார்த்ததே இல்லை. ஹி ஹஸ் பின் வெரி கிளாசிக். அவரோட டிரைவ்ஸாக இருக்கட்டும், அவரோட ஸ்ட்ரெயிட்டான லாஃப்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு அவருக்கு பேஸ் பவுலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பார்த்தேன் 2023ல் இம்ரான் கானா அவர் பேர் இந்த எஸ்ஆர்ஹெச்ல இருந்தார். அவர் வந்து ஆல்மோஸ்ட் 150 போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து அதுதான் டாக் ஆஃப் தி ஐபிஎல் இருந்தது. அதையே வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சுட்டு இருந்தார். ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சு என்னடா அது, நானும் பிரெண்டம் மெக்லம் தான் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன்ற மாதிரி ரொம்ப ஃபியூ பிளேயர்ஸ் வில் ஸ்டெப் அவுட் ஆஃப் ஃபார் அ பேஸ் பவுலர். ஸோ அந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருந்த பிளேயர் அஃப்கோர்ஸ் ஹி ஹேஸ் அ ப்ராப்ளம். இந்த ஒரு கேப்டன் பண்ணுற ஒரு ப்ரெஷரும் இருக்குது. ஏன்னா கேப்டன் பண்ண ஆரம்பிச்சு இஸ் சீயிங் அ லாட் ஆஃப் லாஸ். பட் ஃபர்ஸ்ட் 3 மேட்சுக்கு அப்புறம் நல்லா கம்பேக் கொடுத்தாங்க. ஏன்னா we can blame him for the பேட்டிங் அந்த ஸ்ட்ரைக் ரேட் இதெல்லாம் நம்ம பண்ணாலும் அவரோட கேப்டன்ஷிப் அவர் பெட்டராக பண்ணியிருக்காரு. அந்த நூர் அகமதியும் அகில் ஹுசைனையும் வந்து 2 பேரையும் வந்து மாற்றி போட வச்சு அந்த ஸ்பின்னரை வச்சு அட்டாக் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்து மேட்சஸை வின் பண்ணார். நல்ல கேப்டனிங் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல இவங்களை போடலாம், இந்த ஃபீல்ட் செட்டப் வைக்கலாம், இந்த பவுலருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா நல்ல டிசிஷன்ஸ் எடுத்து தான் இன்றைக்கி நான் சொல்கிறேங்க. ஒன்றும் இல்லை, 10 பிளேயர்கிட்ட வந்து இன்ஜூர்டு. ஸ்டார்டிங் ஃப்ரம் நேத்தன் எலிஸ்லேருந்து எம்எஸ் தோனியாக இருக்கட்டும், டெவால் பிரேவிஸாக இருக்கட்டும், இது ஆயுஷ் மாத்ரேயாக இருக்கட்டும், கலீல் அகமதாக இருக்கட்டும், இவர் ஜேமி ஓவர்டனாக இருக்கட்டும். ஜேமி ஓவர்டன்லாம் வந்து ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக்குங்க. ஸோ இவங்க எல்லாருமே இத்தனை பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11 பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், தூபே அண்ட் நூர் அகமது, இவங்க 4 பேரை தவிர ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து மிக்ஸ் ஆகி வந்துட்டாங்க, அப் அண்ட் டவுன் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ சேஞ்சஸ் இருந்தும், ஏன்னா ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் மாறும். பட் அவ்வளோ இருந்தும் தே வேர் ஏபிள் டு டூ 6 மேட்சஸ், வின் பண்ணாங்க, 12 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன். ஸோ அதனால ருத்ராஜ் கெய்க்வாட் வில் பி த கேப்டன் and also the third place. ஸோ அந்த மாற்றம் என்னோட பர்ஸ்பெக்டிவில் he is a very good captain. He has the potential. ஒரு ரஜத் பட்டிதார் இன்னைக்கு வந்துட்டு கேப்டன் பண்ண 2 வருஷமும் கப் அடிச்சிருக்காருன்னொடனே ரஜத் பட்டிதாரை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எஸ், அண்ட் ஆல்சோ பேட்டிங்லேயும் நல்லா விளையாண்டுருக்காரு. எஸ், பட் ரஜத் பட்டிதார் மாதிரியே சிமிலராக ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் ஆல்சோ வெரி மச் intentful. He is having the potential to do it. He will do it. ஏன்னா நீங்கள் ஒன்று பாருங்கள், நான் வந்து I'm not saying that in a bad way, but if RCB would have not win the 2025 IPL அப்படின்னா nobody would have blamed ரஜத் பட்டிதார். ஏன்னா அந்த ஒரு லெகசி வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க they will still wait. அவங்களோட ஃபேன்ஸ் வந்து இன்னும் ஆர்வமாக ஓகே பார்த்துக்கலாம், 19th year will be our year அப்படின்னு போயிருப்பாங்க. ஆனால் சிஎஸ்கே ஹேஸ் அ வெரி பிக் லெகசி. ஒரு 5 கப்பு வின் பண்ணி 10 ஃபைனல்ஸ் ஆடி 13-14 வாட்டி குவாலிஃபை ஆன ஒரு டீமு, அவ்வளோ பெரிய ஒரு லெகசியை ஃபாலோ பண்ண. எம்எஸ் தோனி அப்படின்ற ஒரு ஐகான் வந்து அவரோட ஷூஸை நீங்கள் ரெப்ரிங்கன்னும் போது அது ஒரு ஹியூஜ் ப்ரெஷர் தான். ஸோ நீங்கள் ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் தோற்று போயிருந்தாலும் உங்களை வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, உங்களை வந்து அவங்க பேஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கும்போது இட் ஹேப்பன்ஸ். ஸோ லெட் அஸ் கிவ் ஹிம் அ சான்ஸ். இந்த வாட்டி ஹி வில் டூ இட் பெட்டர். பிகாஸ் 2027 நம்ம இந்த சின்ன எரர்ஸ் எல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா டெஃபினட்டாக we can go for the cup. ஸோ 3வது இடத்துல ருத்ராஜ் கெய்க்வாட் இருப்பார். 4வது இடத்துல என்னோட தாட் படி எப்பயுமே வந்து சர்ஃப்ராஸ் கான் இஸ் வெரி குட்ங்க. ஸோ சர்ஃப்ராஸ் கான் ஆர் ஊர்வில் பட்டேல். ஸோ நான் ஊர்வில் பட்டேலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் பிளேயரில். சர்ஃப்ராஸ் கான் இம்பேக்ட் பிளேயராக இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் போத் ஊர்வில் பட்டேல் அண்ட் சர்ஃப்ராஸ் கான் எப்பயுமே வந்து அந்த ஸ்லோ இன்னிங்ஸ்லாம் ஆட மாட்டாங்க. டம்னு அடிக்கணும் தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவராக ஆடினாங்களோ பெட்டராக ஆடலாம். அந்த ஒரு மேட்ச் அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி அவர் வந்து போலான்னு பொழந்தார் ஊர்வில் பட்டேல். பட் த நெக்ஸ்ட் மேட்ச் நான் பார்க்குறேன், he wanted to do the same thing. I'm happy if he can do the same thing, but there is also a matureness which we need. அந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி, பவுலருக்கு தகுந்த மாதிரி, நீ அப்படி தான் அடிக்க போகிறான் பவுலருக்கும் தெரியும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஆடணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க 2 பேருக்கும் ஸ்லாஷ் போட்டு either him or him. அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா. ஸோ 4வது இடத்துல வந்து ஊர்வில் பட்டேல், தென் 5வது இடத்துல கார்த்திக் சர்மா, 6வது இடத்துல we can have தூபே. ஸோ தூபே அகெயின் நீங்கள் வந்து கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் he has been a silent player and தூபே has never lost a finalsங்க.
தூபே இருந்த டைமில் எல்லா இடத்துலையுமே இந்தியா டீம் ஹேஸ் டன் பெட்டர். அண்ட் அவரோட சைலண்ட் நாக்ஸ் நிறைய பேர் பேச மாட்டாங்க, ஏன்னா மேன் ஆஃப் த மேட்ச்லாம் வாங்க மாட்டார் அவர், ரொம்ப ஷார்ட் இன்னிங்ஸாக இருந்திருக்கும். பட் அவரோட பவுலிங்கும் சரி, அவரோட பேட்டிங்கும் நல்லா இருந்திருக்கு. ஸோ தூபே வில் பி தேர் அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா. ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியா 7ஆவதாக வராரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஹீ கேன் கம் அப் தி ஆர்டர். பட் எதுக்குன்னா, ஹீ இஸ் ஆல்சோ வெரி குட் மீடியம் பேஸ் பவுலர். ஸோ அந்த இடத்துல அவரை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ வில் ஹேவ் நூர் அகமது and then I'll have Jamie Overton for sure, and then I have Khalil Ahmed, and then last Gurbajit Singh. ஸோ இவரோட ஒன்று குர்பஜித் சிங், இல்லைனா we can go for அன்சுல் கம்போஜ், இல்லைனா வந்து அகில் ஹுசேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபீல்டு செட்டப். ஸோ இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அகில் ஹுசேனாக இருக்கட்டும், சர்ஃப்ராஸ் கானாக இருக்கட்டும், ராமகிருஷ்ண கோஷாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்னோட இம்பேக்ட் சப்ஸில் இருப்பாங்க. ஸோ இவங்க யாரை வேணாலும் ஐ கேன் டேக் அண்ட் தென் ஐ கேன் கிவ். ஸோ இந்த ஒரு இதுதான். அண்ட் மேத்யூ ஷார்ட், இட் டிபெண்ட்ஸுங்க. மேபி நான் வந்து 1 or 2 மேட்சஸில் யூஸ் பண்ணுவேன். பட் this is a perfect match நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. and then captaining ருத்ராஜ் can do it, so we can go. so IPL 2027 எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 வாட்டி வின் பண்ண ஆர்சிபி டாமினேட்டிங் சைடாக இருக்காங்க. டெஃபினெட்லி தே வாண்ட் டு கோ டு த 3rd வின். ஸோ அவங்க 3ஆவதாகவும் வின் பண்ணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்க வருவாங்க. ஆல்மோஸ்ட் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் லேப்ஸ் ஆனதுனால குஜராத் டைட்டன்ஸ் தே வில் ஆல்சோ கம் ஃபார் அ ஃபைட். பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் 7 out of 7 அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சு செகண்ட் ஹாஃப்லன்னு தெரில, அவங்க அப்படியே டவுன் ஆனாங்க. ஸோ தே வில் ஆல்சோ பி கம்மிங் அப் ஸ்ட்ராங்கர். எல்எஸ்ஜி இன் பேப்பர்ஸ் இஸ் அ வெரி குட் டீம். இன் பேப்பர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் டீம். பட் கன்வெர்ட் பண்ண முடியல. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு கிளியர் பண்ண அவங்கள ஸ்ட்ராங்கராக வருவாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே அந்த 15 வயசு பையன் தாங்க. என்னங்க பிளேயர் வைபவ் சூரியவன்ஷி என்னங்க ஆடுறாரு. ஒரு 300+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்காரு. நான்லாம் வந்து இந்த EA Sports 2007 சொல்லி ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு கேம் இருக்கும். அந்த கேமில் ஈஸி மோடில் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 6-4 ஈஸியாக அடிக்கலாம். அதில் கூட வந்து நான் வந்து 300 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறது ரொம்ப கஷ்டங்க. அண்ட் டில் 100 ரன் அடித்தாலும் அதையும் 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அப்போ கூட நான் மிஸ் ஹிட் பண்ணி அவுட் ஆயிருக்கேன். இப்போ கூட இந்த ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் கிரிக்கெட் அந்த WCC3 அப்படின்லாம் இருக்கும். அந்த கேம் ஆடும்போது அந்த பாலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இது வந்ததுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் டைமிங், அந்த டைமிங் மீட்டர்னு சொல்லுவேன். அதை வச்சு அடித்து நான் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா என்னோட பேர் எழுதிட்டு ரிஷி வந்து ஓப்பனிங் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 20 ரன் 40 ரன் 50 ரன் அடிப்பேன். அப்போ கூட வந்து சம்டைம்ஸ் மிஸ் ஹிட் பண்ணிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு அந்த பால் போய் அவர் ஃபீல்டர் கையில் உள்ளதுக்குள்ளே அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பாலை திரும்பி பவுலர் முதலேருந்து போடுவார். ஏன்னா அது கணக்காக இருக்காது, ரீடாக இருக்காது கேமில். ஸோ அந்த மாதிரி ஏமாற்றி தான் நான்லாம் செஞ்சுரி அடிச்சிருக்கேன் கேம்லேயே. இவர் என்னன்னா வந்த மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 and 4 அடிச்சிருக்காரு. நம்ம சொல்கிறோம்ல ஒரு ஊர்வில் பட்டேல் எல்லா மேட்சும் வந்து அடிக்க பார்க்குறாரு, பட் மெச்சூராக இருக்க மாதிரி. இவர் எப்படின்னா ஹீ இஸ் வெரி கால்குலேட்டிவ், ஹீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். பவுலர் என்ன மாதிரி பால் போடுறாருன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி அடிக்கிறாரு. ஸோ நான் அடிக்கணும் அப்படின்னு வந்தால் மட்டும் போதாது, பவுலர் என்ன மாதிரி போடுறாரு அதை எப்படி நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதை தான் வைபவ் சூரியவன்ஷி பண்ணியிருக்காரு. வே டு கோ வைபவ் சூரியவன்ஷி. 15 வயசு தான் ஆகுது. ஆரஞ்ச் கேப்பில் லீடிங்கில் இருந்தார். அஃப்கோர்ஸ் அவர் ஃபைனல்ஸ் வந்திருந்தார், டில் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருந்தாருன்னா டெஃபினட்டாக அவர் தான் வந்து ஆரஞ்ச் கேப்பை அடிச்சிருப்பார். சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், விராட் கோலி ஹஸ் பின் டூயிங் விராட் கோலி பற்றி பேசவே வேணாம். ரன் அப்படின்னும் போதே விராட் கோலி வி நோ. பட் வைபவ் சூரியவன்ஷி ஹஸ் பின் வெரி நைஸ் பிளேயருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கார். அண்ட் அஃப்கோர்ஸ் வைபவ் சூரியவன்ஷி ஆடுறத பார்த்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் நம்ம வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலே மறந்துட்டோம். ஜெய்ஸ்வாலில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து ஒரு 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 பிளாஸ்ட் ஓப்பனராக இருந்தவர். இன்னைக்கு அவரே ரொம்ப மீடியமான ஒரு ஆள் மாதிரி தெரிகிறார், ஒரு நார்மலான பர்சன் மாதிரி தெரியும். இவர் வந்து எக்ஸ்ட்ரானரி ஆடிட்டு இருக்காரு. அதனால அவரோட இன்னிங்கே கொஞ்சம் கம்மியாக ஆயிருக்கு. ஸோ ஹி ஹேஸ் டு கம் பெட்டர். ஸோ அப்படி வந்தார்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வில் கம் பெட்டர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஹேஸ் டு டூ அ லாட் ஆஃப் ஒர்க்குங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸாக இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும். மும்பை இந்தியன்ஸ் இப்போ ஹர்திக் பாண்டியா வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் பாசிபிளி வந்து அவங்க வந்து அடுத்து வந்து திலக் வர்மா இல்லைனா சூரியகுமார் யாதவ்கிட்ட கொடுப்பாங்க. பட் சூரியகுமார் யாதவ் ஆல்ரெடி இந்தியன் டீம்லேருந்து அவங்க எடுத்திருக்காங்க. பிகாஸ் சூரியகுமார் யாதவ்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி பேட். ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ மேபி பாசிபிளி திலக் வர்மா வில் பி லீடிங் ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர், ஹி ஹாஸ் பீன் குட். ஸோ கண்டிப்பாக திலக் வர்மா வில் பி லீடிங் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பெட்டராக வருவாங்க. ரோஹித் சர்மா இஸ் ஆல்வேஸ் அ கிளாஸ் பிளேயர், ஸோ ஹி வில் பிரிங் இட் ஆஃப்.
ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃபாக ஆல் 9 டீம்ஸ் சிஎஸ்கே இல்லாமல் 9 டீம்ஸும் வந்து தே ஆர் ரெடி டு கம் டு 2027. தே வில் சேஞ்ச் எவ்ரி திங், தே வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். நம்ம சொன்ன மாதிரி இந்த எல்லா சேஞ்சஸையும் பண்ணோன்னா வித் ஹர்திக் பாண்டியா இன் ஆர் ஸ்குவாட் பாசிபிளி, ஓகேவா, we have a very huge high chance of getting the 2027 IPL cup. கப்பை வின் பண்ணுறது முக்கியம் கிடையாது, த பெஸ்ட்டை நம்ம கொடுக்கறது தான் முக்கியம் அப்படின்னு எம்எஸ் தோனி எப்பயுமே சொல்லுவார். ஸோ ஆல்வேஸ் ஸ்டிக் ஆன் டு த ப்ராசஸ் மோர் தென் வின்னிங் த கேம்ஸ், மோர் தென் சீயிங் த ஸ்கோர். ஐ வில் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ப்ராசஸ் வில் பிரிங் அஸ் தேர். ஸோ அதுதான் நம்ம தோனி சொல்லியிருக்காரு, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். ஸோ இந்த இதில் உங்களுக்கு என்னென்ன தோணுது, என்னோட ஸ்குவாட், என்னோட பாசிபிள் ஸ்குவாட் நான் சொன்னேன், அதில் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் தோணுது, இல்லை நான் யாரையா மிஸ் பண்ணியிருக்கேனா, இல்லை அடுத்து நீங்கள் என்ன சொல்லணும், இந்த மாதிரி கிரிக்கெட் பற்றின ஃபேக்ட்ஸு, கிரிக்கெட் பற்றின ஸ்டோரிஸ், கிரிக்கெட் பற்றின டிஸ்கஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அடுத்து ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை வந்து பார்க்க வரேன். அது வரைக்கும் பாய் பாய்.